சேனல் சையது கிரியேட்டிவ் கிங். இன்னைக்கு நான் ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். எப்பயுமே ஒரு இந்த லெஜண்ட் ஆஃப் ஜஸ்வந்திகர் அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். இந்த ஸ்டோரி பேர் என்னென்னா தப்பி பிழைத்த மான். இந்த இதுவும் நீங்கள் ஃபிஃப்த்து படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கின்றேன். இதில் 3 கேரக்டரு 4 கேரக்டர் சொன்ன போனோம். மானு, காகம், நரி, அதுக்கப்புறம் விவசாயி. ஃபஸ்ட்டு காகம் கூப்பிடுது மானை. காகம் கரைச்சிக்கிட்டே அதோட நண்பனான மானை கூப்பிடுது. கா 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 கான்னு கத்திக்கிட்டே மான் வருது. ஏன் இவ்வளோ சத்தம் போடுறேன்னா தான் வந்துட்டேன்ல, சரி வரையா நம்ம போய் சாப்பாடுக்காக ஏற்பாடு பண்ணுவோன்னு சொல்லிச்சா. சரி போகலான்னு சொன்னதுக்கு காகம் கேட்டுச்சு, ஏன் குரலில் உற்சாகம் இல்லைன்னு கேட்டதுக்கு சோர்வாக இருக்குது, அதனால தான் அப்படி இருக்குன்னு சொல்லிச்சாமான்னு. சரி நான் போய் பறந்து போய் இது பக்கத்தில் ஏதாச்சும் புல் இருக்கான்னு பார்க்குறேன், அங்கே இருந்தால் உனக்கும் மேய்ச்சல் விடும், அப்படியே நான் போய் பறக்கிறப்ப மரத்து மேலே ஏதாச்சும் பழம் வந்துச்சுன்னா அதை கொத்தி சாப்பிட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு காகம் சொல்லிச்சு. அதுக்கப்புறம் என்ன, எல்லாரும் நெடுநாள் நண்பர்களாகவே இருந்துச்சு. நீ எனக்காக ரொம்ப பண்ணுற, உனக்கு நான் ஒரு நாள் முழுக்க தேங்க்ஸ் சொல்லணும்னு தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாதுன்னு மான் சொல்லிச்சா. அது விடுறணும்பா, எனக்கு சோர்வாக இருந்துச்சுன்னா முதுகு மேலே ஏறி பயணிச்சுக்கிட்டே வர போகிறேன். நம்ம நண்பர்கள் தானே, இதுக்கு எதுக்கு தேங்க்ஸு, அதை தான் சொல்லிக்கிட்டேன்னு சொல்லி நல்ல நண்பர்களாக இருந்ததை மான் ஒரு நாள் ஒரு நரி பார்த்துருச்சு. சரி இந்த மான் நல்லா கொழுன்னு இருக்கு, ஆனால் இந்த இதை சாப்பிடணும்னா அந்த விட நண்பனான காகத்தை தனித்தனியாக பிரிக்கணும், அப்போ தான் இது பண்ணணும்னு இது பண்ணுச்சு. அப்போ நரி போச்சு, நண்பா என்ன நண்பர்களே, நீ 2 பேரும் நல்ல நண்பர்களாக இருக்கீங்க, நானும் உங்கள் கூட சேர்ந்துக்கலாமான்னு கேட்டுச்சா. மான்னு சொல்லிச்சு, அதுக்கு என்ன நீயும் சேர்ந்துக்கலாம், நீ இன்னிலேருந்து இந்த நிமிஷத்துலேருந்து நீயும் என்னோட நண்பர்ல ஒருத்தவன் சொன்னாங்களா, நன்றின்னு சொல்லிச்சு. சரி வாங்க நம்ம போய் சாப்பிட்டுட்டு ஏதாச்சும் மேய்ச்சலுக்கு போய் சாப்பிட்டுட்டு வந்துடலான்னு சொல்லிச்சா. அப்போ நரி போயிடுச்சு. அப்போ மான்கிட்ட காகம் சொல்லிச்சு, நண்பா யாரையும் சீக்கிரமாக நம்பாத, அது நமக்கு தான் ஆண்பது, அதான் ஒன்றும் இல்லைன்னு சொன்னதுக்கு காகம் சொல்லிச்சு, கண்ணால் காண்பது போய் காதால் கேட்பது போய் தீயை விசாரிப்பதே மெய். அதுக்கு மான் சொல்லிச்சு, ஐயா கருத்த கந்தசாமி பேசுறது போதும், வா இருக்கிற இடம் செல்லலான்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அடுத்த நாள் மாலையில் மானு சும்மா அங்கே தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சா. நரி பார்த்து, என்ன நண்பா காலையிலேயே வாக்கிங் மாதிரி வந்துட்டியா சொல்லிச்சா. ஆமாம், உனக்கு ஒரு இடம் காய்க்கிறேன், அங்கே நல்ல காய்கறியாக இருக்கும், நீ நல்லா சாப்பிடலாம் சொல்லிச்சா. சரி இரு, நம்ம நண்பன் காகமும் வரட்டும் மானு சொல்லிச்சா. அதுக்கு என்ன, அவனை அடுத்த நாள் கூட்டிகிட்டு போய்க்கிறேன், இப்போதைக்கு நீ மட்டும் வான்னு நரி சொல்லிச்சு. சரின்னு அவங்களும் போய் பார்த்தா ஒரு விவசாய விளைச்சல்களுக்கு போச்சு. அந்த இது கம்பி மாய் போட்டிருப்பாங்கல்ல, அதுக்குள்ளே தலையை விட்டுட்டு உள்ளுக்க போக முடியுமான்னு பார்த்துச்சு. போயிடுச்சு. போய் எடுத்து சாப்பிட்டுட்டு திருப்பி அவங்க வர்றதுக்குள்ளே வெளியே வந்து தப்பிச்சிச்சு. மறுநாளும் என்ன திருப்பி அதே விளைச்சலுக்கு போகலாமான்னு கேட்டப்ப, போகலாமே இரு காகம் வரட்டும், இன்னைக்கு வேணாம், இன்னைக்கு அவன் வந்தால் சரிப்படாது, நாளைக்கு வேணா கூட்டிகிட்டு போகிறேன், நாளைக்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிச்சா. இது பண்ணனால சரின்னு போய் அந்த முறை உள்ளுக்க போக முடியல, ஏன்னா சிக்கிக்குச்சு அந்த கம்பியில் கழுத்து. அதனால இந்த தான் நேற்று அப்போ விவசாயி பார்த்துட்டாங்க, இந்த இதுதான் நேற்று நம்ம விளைச்சல் பண்ண எல்லா காய்கறியும் சாப்பிடுச்சா, வேலை இப்போ விளைச்சல் பண்ணதான் சாப்பிட்ருன்னு போலையேன்னு அந்த பாதையில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. அதனால இது பண்ண முடியல. அப்போ காகம் பறந்து போய்கிட்டு இருக்கப்ப பார்த்துடுச்சு, நண்பா என்ன இப்படி சிக்கிக்கிட்ட, இதனால தானே சொன்னேன் யாரையும் அவ்வளோ சீக்கிரமாக நம்பக்கூடாதுன்னு, நீ சொன்னதை நான் கேட்கல, மாட்டிக்கிட்டேன் பாருன்னு சொன்னாச்சா. அப்போ காகம் சொல்லிச்சு, ஒரு ஐடியா சொல்லவா, நீ இறந்து போன மாதிரி நடி, அதுக்கப்புறம் விவசாயி வந்து உன்னை இறந்துருச்சுன்னு அவுத்து விட்ருவோம், அப்போ நீ நாக்கா காணு கரையிறேன், அப்போ நீ தப்பிச்சு ஓடிடுன்னு சொல்லிச்சா. அதுக்கப்புறம் அந்த மாதிரியே மயக்கம் போட்டு செத்த மாதிரி நடிச்சிச்சு. அதுக்கப்புறம் செத்துருச்சா, எதுக்கு நம்மளுக்கு எந்த பயனும் இல்லை, அவுத்து போட்டுருவோன்னு அவுத்து விவசாயி போட்டுட்டான். கடைசியாக பார்த்தா காணு கரையானும் சர்ன்னு போயிடுச்சு, அந்த இதுவும் போயிடுச்சு. அப்போக்காக சொல்கிறான், நீ ஒரு நண்பனா இருக்கணும்னா
பண்ணுறதான் உண்மையான நண்பன்னு சொல்லி போயிடுச்சு. அப்போ தான் நிறைய புரியுது நம்ம பண்ணது தப்புன்னு. நீதி என்னன்னா ஒரு 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 மாட்டிக்கிட்ட சூழ்நிலையில உதவுறவன் தான் உண்மையான நண்பன். அவ்வளோதான் guys, இந்த இது முடிஞ்சிச்சு. இந்த கதை பிடிச்சிருக்குமான்னு தெரியல. பாய்.